நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தனமும் மாயாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. விடு கார்த்திக் கால் பண்ணுறது விடு அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு சண்டை போட, இங்கே பாரு மொபைல் யூஸ் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனை ஒரு வீட்டில் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு சின்ன வயசுலேருந்தே டெக்னாலஜி இந்த மாதிரி வளர்ந்தவ நீ, ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு இப்போ தான் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணுன்னு கிடச்சிருக்கு. அதையும் வந்துட்டு நீ இப்படி தடுத்துட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது, நான் என்ன வேற ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கூட தானே பேசுகிறேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத அந்த வேலை அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு நான் மொபைல் யூஸ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லலை. அதுக்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தேல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சு பிரச்சனை ஆகுறது வேற, ஆனால் ஓ மூலயமா வர்ற பிரச்சனை வேற. அது வந்துட்டு குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ யாரு? நீ ஒன்றும் அதெல்லாம் கவலைப்பட வேணாம். என்னை பற்றி கவலைப்படுறதுக்கே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மூட விட்டாக்கிட்டே இருக்க, வர வர நீ தான் எல்லாத்துலேயும் பெரிய ஆளுன்ற மாதிரி மூக்கம் நுழைச்சிக்கிட்டு இருக்காத, எரிச்சலாக வருது, குடு எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு விறுவிறுன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த தனம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா? அவெல்லாம் இப்படி பேச மாட்டாளே, அவன் மனசில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி மாயா நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சீனு பயங்கரமாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லுது. ரகுராம் அவங்கள கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு, நான் இந்த வீட்டிலே கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணாவே இருந்துட்டேன் பெரியப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ஊரை விட்டு போகணுன்னு முடிவெடுத்தப்போ ஒரு டைரியை கொடுத்துட்டு போயிருப்பாங்களா, விறுவிறுன்னு அந்த டைரி எடுத்துகிட்டு சீனு ஒவ்வொன்றா படிக்கிறாங்க. கவிதையெல்லாம் இருக்குது, அதை பார்த்ததுமே ரொம்ப பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. ஏமாயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க. அதே சமயத்தில் மாயாவும் அந்த பக்கம் வந்து வெளில வராங்க. என்ன இது, இவன் நம்மளே குறுகுறுன்னு பார்க்கானே, தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கிளம்ப பார்க்க விறுவிறுன்னு சீனு பக்கத்தில் வராங்க. மாயா நில்லு, உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு இங்கே பேச வேணாம், கொஞ்சம் அமைதியாயிரு சீனு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கே தான் நான் இப்போயே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, புரியாமல் பேசாத, நம்ம விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல, இனிமேலாம் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால் உன்னை மறக்க முடியல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு ரொம்ப மாயா கிட்ட சண்டை போட, என்னோட பதிலத்தை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எனக்கு இனிமேல் இந்த குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம், ஒழுங்காக வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் அதை வந்துட்டு சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை உங்ககிட்ட சொன்னாலும் தீர்வு கிடைக்காது உங்ககிட்ட இருந்து, புரியுதா அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படித்தானே, நான் வந்துட்டு ஒன்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை மறக்கவும் முடியாது, தயவுசெய்து நீ என்னை ஏற்றுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன், வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன் இப்படி லூஸ் தரமாக பண்ணிட்டு இருக்க, கையை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கையில் வந்துட்டு அப்படியே விடுவிக்க பார்க்குறாங்க. சீனு விடாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அப்புறமேட்டு திடீர்னு ஒரு மாதிரி எல்லாருமே ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பார்த்தா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இவங்க சண்டை போகிறத பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. மாயாக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி நிற்க. ஜானகி வந்துட்டு ஐயோ மறுபடியும் 7:30 இழுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் அவங்க தான் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் பார்த்து நின்றுட்டு இருக்க. சீனு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, அது வந்து பிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதை சொல்ல வராங்க. இன்னும் நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க கிடையாது, பெரிய பிள்ளைங்க ஆகிட்டா, அதுக்கு மேலே கிடையாது, கல்யாணம் வேறு ஆக போகுது, என்ன இப்படி புரிஞ்சுக்காம 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்பாடா இப்போ தான் நிம்மதி அப்படின்ற மாதிரி ஜானகி வந்துட்டு பெருமூச்சு விடுறாங்க. இனிமேல் இப்படி நடந்துக்காத, என்ன பத்மா உன் பையனுக்கு சொல்லி வளர்க்க மாட்டியா, பெரிய பையனாக போகிறா, இன்னும் சின்ன பையன் மாதிரி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான், இனிமேலாம் இப்படி வந்துட்டு பண்ணக்கூடாது, நம்மளா இருக்கப்பட்டி பரவாயில்ல, வெளியிலேருந்து யாராவது இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட சீனு வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மாயாவும் கிளம்பிடுறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு ஜானகி மனசில் நினைக்கிறாங்க, சீனுவுக்கு வந்துட்டு மாயாவை மறக்க முடியல போல, பாவா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இந்த சீனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு திட்டுறாங்க. அதை உங்கள் பையன்கிட்ட தான் கேட்கணும், நான் வந்துட்டு அவகிட்ட எவ்வளோ பாசமாக போகிறேன் பேசுகிறேன், ஆனால் உங்கள் பையனுக்கு என் மேலே துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எப்போ பார்த்தாலும் அந்த மாயான்னு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் மாயா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சீனு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு. என்ன மகன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மகனே என்ன லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு சீனு ஷாக் ஆகிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சும்மா தாண்டா சொன்னேன், ரொம்ப வந்துட்டு ஃபீலிங்காகவே இருந்தியா, அதான் லவ் ஃபெயிலிங்கான்னு சொல்லிட்டு கேட்டேன், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு சீனுவோட அம்மா வந்துடுறாங்க. என்னங்க இது, கல்யாணமாக போகிற பையனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, லவ் ஃபெயிலியர்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கிட்டு போங்க இவங்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, ஐயா சாமி ஆளை விடுங்க, நான் யார்கிட்டயுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சீனி எஞ்சி போக பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இருற அம்மா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அமுச்சு விட்டு, இங்கே பாரு உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, என்ன தான் பிரச்சனை ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சார் வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட சந்தோஷத்துக்காட்டி தானே அம்மா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் வந்துட்டு நிறுத்திடுறேன் அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை பிடிக்கலன்னா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சார் வெளியிலேருந்து யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த அத்தையே வந்துட்டு கல்யாணம் பிடிக்கலன்னு வாயை திறந்து சொல்ல வச்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, அந்த திக்க வந்துட்டு பத்மாவும் சரிடா பார்த்து இருந்துக்கோ, அந்த மாயாவுக்கிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க.
சாருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சீனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, நீ பாட்டுக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல, இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், முதல்ல போய் மாயாவை கண்டிச்சு வைங்க, அப்போ சீனு வந்துட்டு கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு ஜானகி அவங்ககிட்ட போகிறாங்க. என்ன நீ பாலா அண்ணனுக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன புதுசாக கேட்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. மாயாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.